வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் முன்னாள் டபிள்யூபிள்யூ ரெஸ்லரான சாஷா பேங்க்ஸ் டபிள்யூபிள்யூக்கு வருவீங்களா அப்படிங்கிற கேள்விக்கும் ட்ரிபிள் ஹெச் வசமாக பார்த்தீங்கன்னா மீண்டும் டபிள்யூபிள்யூக்கு ஜான் மாக்ஸி வரதை பற்றியும் எட்ஜ் வரதை பற்றியும் அந்த அப்டேட்டை ரசிகர்கள் கேட்கும்போது வசமாக மாட்டிட்டாரு. அண்ட் ஆஸ்டின் தேதி விஷன் டீமில் வரப்போகிறாராம். வாங்க இன்றைக்கான வீடியோவை பார்க்கலாம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் போடுற ரெஸ்லிங் செய்யலை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. காய்ஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மெர்கண்டஸ் மோனே இவங்க டபிள்யூபிள்யூல சாஷா பேங்க்ஸ் அப்படிங்கிற பேரில் மல்யுத்தம் செய்த ஒரு மல்யுத்த வீரர். இவங்க டபிள்யூபிள்யூல டபுள் சாம்பியன்லாம் ஆகிருக்கிறாங்க. சாஷா பேங்க்ஸ் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டபிள்யூபிள்யூல சண்டை போட்டுட்டு ஏஇடபிள்யூ ரெஸ்லிங் கம்பெனி பக்கம் போனாங்க. அங்கே போய் டிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணாங்க. டிபிஎஸ் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது அங்கே உள்ள உமன்ஸ்க்கான ஒரு மிட்கார்ட் டைட்டில் மாதிரி. இங்கே இப்படி இன்டர் கான்டினென்டல் சாம்பியன், உமன்ஸ்க்கான யுனைடெட் சாம்பியன், அதே மாதிரி நாங்கள் ஒன்று. ஸோ அந்த சாம்பியன்ஷிப்பை சாஷா பேங்க்ஸ் வெற்றி பெற்று கிட்டத்தட்ட 500 நாட்களே கடந்து விட்டது. டபிள்யூபிள்யூடைய ஒரு மிகப்பெரிய ரெஸ்லர் ஏடபிள்யூக்கு போயிட்டு இவ்வளோ பெரிய சாதனையை படிச்சிருக்காங்க அப்படின்னா பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் இப்போ மெர்கண்டஸ் மோனே அப்படிங்கிற பேரில் இருக்கிறாங்கல்ல, அவங்க இப்போ டோட்டலி 10 டைட்டில் வச்சுருக்கிறாங்க. நம்ம ஜேட்கார்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் ஏஇடபிள்யூவில் இருக்கும்போது லாங்கஸ்ட் ரேஜின் உமன் சாம்பியன். ஏன்னா டிபிஎஸ் சாம்பியன்ஷிப்பை அந்தளவுக்கு அதிக நாட்கள் வச்சது இவங்க தான், 505 நாள். அந்த நாட்களை கடந்து சாஷா பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்டை முறியடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமா டபிள்யூபிள்யூடைய ஏதேனும் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி அதில் அவங்க ரேஞ்சிங் படைச்சா தான் உண்டு. அந்த ரெக்கார்டை சாஷா பேங்க்ஸ் முறியடிச்சிட்டாங்க. என்னங்க, ஜேட்கார்கள் ஏஇடபிள்யூவில் மாசாக இருந்தாங்க, டபிள்யூபிள்யூவில் இப்படி டம்மி பீஸ் ஆக்கி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெர்கண்டஸ் மோனே ஏஇடபிள்யூக்கு போனதுக்கப்புறமா டிபிஎஸ் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணது மட்டும் இல்லாமல் அதர் ரெஸ்லிங் கம்பெனியில் கிட்டத்தட்ட 10 ப்ரோ ரெஸ்லிங் கம்பெனியில் சண்டை போட்டு அதில் ஒரே ஒரு தடவை தான் தோற்று போயிருக்கிறாங்க. மற்றபடி எல்லா விதமான ரெஸ்லிங் கம்பெனிலையும் வின் பண்ணி டோட்டலி 8 அன்னதர் ரெஸ்லிங் கம்பெனியுடைய சாம்பியன்ஷிப்பை வச்சுருக்கிறாங்க. டோட்டலி சாஷா பேங்க்ஸுக்கிட்ட மொத்தம் 10 டைட்டில் இருக்குது. ஆக்சுவலி அவங்க 10, 12, 15 வரைக்கும் போயிருக்கும். அதில் சில டைட்டில் தோத்துட்டாங்க. டபிள்யூபிள்யூவில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் வாய்ப்புக்காக அப்படி கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பல ரெஸ்லிங் கம்பெனியில் சண்டை போட்டு பல சாம்பியன்ஷிப்பை தான் கையில் வச்சுருக்கிறாங்க. ஸோ திறமை தான் முக்கியம் அப்படிங்கிறத பாஸ் சாஷா பேங்க்ஸ் நிரூபிச்சிட்டாங்கல்ல. அவங்க தற்போதைய பேர் மெர்கண்டஸ் மோனே, நம்ம அந்த பேரை சொல்லி தாங்க கூப்பிடணும். பொதுவாகவே ஐயன் பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கு கொடுத்தாருன்னா அது நாக்கு மாதிரி எப்போவுமே பார்த்தீங்கன்னா அதை நிறைவேற்றுவார். அதே மாதிரி இப்போ ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ரசல்மேனியா மெயின் இவென்டர், ஃப்யூச்சர் வேர்ல்ட் சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு பிரான் பிரேக்கர், பிரான்சன் ரீட் 2 பேரையுமே பால் ஹேமன் ப்ரொமோட் பண்ணுறாரு செத் ராலின்ஸ் மூலிமா. செத் ராலின்ஸ் இப்போ ஹெவிவெயிட் சாம்பியன் இருக்கார்ல, இந்த விஷன் டீமில் 4வது நபராக ஆஸ்டின் தேரியை கூட்டிகிட்டு வர போகிறாங்களாம். ஆஸ்டின் தேரிக்கு கொடுத்த சத்தியத்தை பால் ஹேமன் நிறைவேற்ற போகிறாராம். ஆக்சுவலி ஆஸ்டின் தேரி டபிள்யூபிள்யூலேருந்து ரிலீஸ் ஆகிட்டாரு, மீண்டும் கான்ட்ராக்ட் பேசியிருக்காங்களாம். கூடிய சீக்கிரம் கான்ட்ராக்ட் ரினியூ பண்ணி விஷன் டீமில் ஜாயின் பண்ண வைக்க போகிறாராம். ஸோ பால் ஹேமன் ஆஸ்டின் தேரிக்கு ஒரு சத்தியம் கொடுத்தாரு, உன்னை பெரிய ஆளாக்குவேன்னு. அந்த சத்தியத்தை நிறைவேற்றுறாராம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்களா, ஆஸ்டின் தேரிய அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் சொல்லிட்டு எவ்வளோ ஷோவில் ப்ரொடியூசராக இருக்கும்போது நம்ம பால் ஹேமன், அதாவது டபிள்யூபிள்யூ வந்து எவ்வளோ வாங்கும்போது அங்கே கொஞ்ச நாள் ப்ரொடியூசராக இருந்தார். அப்போ ஆஸ்டின் தேரி மேலே கண்ணு வச்சு அவரை ஃப்யூச்சர் சாம்பியன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஸோ ஆஸ்டின் தேரி மேலே அப்போவே ஒரு கண்ணு இருந்திருக்கு தலைவனுக்கு. இப்போ விஷன் டீமில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தேவைப்படுது. ஸோ அதை வந்து ஆஸ்டின் தேரி மூலியமாக நிறைவேற்றலாம் நினைக்கிறாரு. அதே மாதிரி நான் இன்னொரு விஷயத்த சொல்லி ஆகணும். ஆஸ்டின் தேரியை டபிள்யூபிள்யூவில் இதுக்கு முன்னாடி செத் ராலின்ஸ் தான் டீமில் வச்சுருக்காரு. 2020 காலகட்டத்தில், அப்போ ஆஸ்டின் தேரிக்கு வயசே 20 தான். அப்போது அவர் வந்து ஒரு டீம் வச்சுருந்தார். அந்த டீமுக்கு பேர் தான் மெசாயா. அதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டீம் மெம்பராக இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா தான் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இவர் கொஞ்ச நாள் சஸ்பெண்ட் பண்ணி NXTக்கு அனுப்பி அதுக்கப்புறம் மெயின் ராஸ்டர் கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போவே செத் ராலின்ஸ் டீமில் இருந்திருக்காரு. ஸோ இது ரொம்பவே சுலபம் விஷன் டீமுக்கு வர்றதுக்கு. அண்ட் பால் ஹேமன் ஒருத்தருக்கு கொடுத்த வாக்குறுதியை எப்போவுமே நடத்துவார். அதே மாதிரி ஆஸ்டின் தேரிக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுற நேரம் வந்துருச்சு. ஸோ ஆஸ்டின் தேரி இதுக்கப்புறமா பால் ஹேமன் காய்.
ஆஸ்திரேலியாவில் டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா கிரவுன் ஜுவல் நடத்தி முடிச்சதுக்கப்புறமா ப்ரெஸ் மீட் மாதிரி நடத்தி முடிச்சுட்டு ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிக் ஆஃப் ஷோ மாதிரி ஒன்று நடத்திருக்கிறாங்க. அதாவது ரசிகர்கள் எல்லாருமே சுற்றி இருக்கிறாங்க. நம்ம ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா பிக்கி மற்றும் அவங்க கூட இருக்கிற எல்லாரு கூடயும் பற்றி பேசுகிற மாதிரி. ஆக்சுவலி முந்தி ப்ரெஸ் மீட் மாதிரி நடத்துவாங்க. அதில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இருக்கவங்க மட்டும் இருப்பாங்க. இப்போது சுற்றி ஆடியன்ஸ் இருக்கிறாங்களா, அவங்க எல்லாருமே, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸ் ரொம்ப மோசமான ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் காய்ஸ், இப்போ கிரவுன் ஜுவல் நடந்து முடிஞ்சல, அதோடைய டோட்டல் ஆடியன்ஸ் கெப்பாசிட்டி 13,683. அந்த அரினா அவ்வளோதான் வர முடியும். ஸோ டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆடியன்ஸ் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. சரி, விட்டு தருங்க. அப்போ நிறைய ஃபேன்ஸ் சில ஃபேன்ஸ் ஜான் மாக்ஸ்லி பேரையும் எஜ்ஜோட பேரையும் ஈவன் ட்ரிபிள் ஹெச் பேசினதை அங்கே லைவாக ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு யூடியூப்பில். நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு கூட ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா கத்துன்னு கத்தி அந்த ஷோவையே அலற விட்டுட்டாங்க. ஈவன் ட்ரிபிள் ஹெச் உட்கார்ந்த உடனே ட்ரிபிள் ஹெச் பேரை சொல்கிறத நிப்பாட்டிட்டு எஜ்ஜோட பேரை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு, அவர் டபிள்யூபி பக்கம் வருவார் அப்படிங்கிற மாதிரி சில நாட்களாக ஒரு சில செய்திகள் இருக்குதுல்ல, அது நமக்கு மட்டும் இல்லை, இன்டர்நேஷ்னல் ஃபுல்லாக இருக்கும், ஆஸ்திரேலியாவில் மட்டும் விட்டா விடும். ஸோ அதனால தான் ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸ் எஜ்ஜை டபிள்யூபிக்கு கூட்டிகிட்டு வரதுக்காக வி வாண்ட் ஏஜ்னு சொல்லிட்டு கத்தி காரம் உண்டாக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நேரம் ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் கெப்பாசிட்டியை பார்த்து சரி ரெஜி பேரை சொல்லிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது டாபிக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் உங்களுக்கு சாங்லாம் ரொம்ப பிடிக்கும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஏன்னா ஆஸ்திரேலியன் பீப்புள் ரொம்பவே அதிகமாக பாட்டுகள் கேட்பாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல எஜோடைய பாட்டை பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ட்ரிபிள் ஹெச்ஏ நீ எந்த வகையில் போனாலும் நாங்கள் பின்தொடருவோம். அது மட்டும் இல்லாமல் ஜான் மாக்ஸ்லியை கேட்டது, அண்டர்டேக்கர் ஒன் மோர் ஃபைட்டு, நீங்கள் ஒரு தடவை சண்டை போடுங்க, எக்கச்சக்க பேர் டீன் ஆம்பரோஸ் பேரையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி அந்த மனுஷன் தான் ஏடபிள்யூ சண்டை போட்டுட்ருக்காரு. கண்டிப்பாக டபிள்யூபி பக்கம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ எஜ்ஜோடைய கான்ட்ராக்ட் முடிஞ்சிருக்குது. ஸோ அவர் வருவாரா அப்படிங்கிறதும் டவுட்டு தான். சரி, வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் ஜான் மாக்ஸ்லியுடைய பேரெல்லாம் சொல்லும்போது ட்ரிபிள் ஹெச்சோடைய முகமே மாறிடுச்சு. ஏன்னா எதுக்குடா நம்ம ரசிகர்கள் முன்னாடி போய் ப்ரெஸ் மீட் போட்டோம். ஏன்னா இப்போ ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸ் இதை ஒரு ட்ரெண்டாக ஆரம்பிச்சிட்டானுங்க. இதுக்கப்புறமா வருங்காலங்களில் டபிள்யூடபிள்யூ இந்த மாதிரி ஷோ நடத்தும் போது இந்த மாதிரி கூத்துட்டே இருப்பானுங்க. ஸோ டபிள்யூடபிள்யூ இதுக்கப்புறமா இந்த மாதிரியான ஆடியன்ஸ் மத்தியில் இல்லைன்னா ப்ரெஸ் மீட்டை நடத்த மாட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுது. அதாவது சொந்த வாயிலே ட்ரிபிள் ஹெச் சூனியாக வச்சுட்டாரு. அது மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியாவை பார்த்து, சவுதி அரேபியாவிலேருந்து நாங்கள் பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கோம், பெஸ்ட்டு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மக்கள் சும்மா இருப்பாங்களா? சவுதி அரேபியா ஃபக் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபக் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நேரடியாக ஒளிபரப்பாயிட்டு இருக்க ஷோவில் சவுதி மக்களை பார்த்து ஃபக்குன்னு சொன்னது உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா சவுதி அரேபியாவுக்கும் டபிள்யூபிள்யூக்கும் அவ்வளோ பெரிய மார்க்கெட்டிங் டீலிங்லாம் இருக்குது. அதையும் மீறி மக்கள் இந்த மாதிரி பேசியிருக்கிறத கேட்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. மக்களே, உங்களுக்கு என்ன தோணுது இதெல்லாம் பார்க்கும்போது அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேவையில்லாமல் சவுதி அரேபியாவை வம்பெழுத்துட்டாங்க ஆஸ்திரேலியா ஃபேன்ஸ். இதை பார்க்குற சவுதி அரேபியா ஃபேன்ஸுக்கு எப்படி இருக்கும்? ஸோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் காய்ஸ், இன்றைக்கி ஈவினிங் 5:30 மணிக்கு தான் ஏன்னா ஆஸ்திரேலியா டைம் நம்ம டைமை விட பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். நமக்கு தான் முன்னாடி ஓடும், அவங்களுக்கு கம்மியாக தான் ஓடும். யூஎஸ்ஏக்கு ரொம்ப கம்மியாகும். நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதினா அங்கே 6ஆம் தேதி. இப்போ ஆஸ்திரேலியாவில் நமக்கு 7ஆம் தேதினா அங்கேயும் 7ஆம் தேதி தான். ஆனால் என்ன 5 மணி தான் டிஃப்ரென்ஸு. ஸோ அதனால் இன்றைக்கி நடக்க போகிற மண்டே நைட் ட்ராவை நம்ம 5:30 மணிக்கு லைவாக பார்க்க போகிறோம். ஸோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு 8 மணிக்கு முடிஞ்சுன்னா ஒரு 9 மணிக்கெலாம் ரா ரிவ்யூ போட்டுருவேன். சரிங்களா? நைட் 9 மணிக்கு ரா ரிவ்யூ ரெஸ்லிங் கிங்டமில் மறக்காமல் பாருங்கள்.